பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? 128வது சங்கீதத்தின் 2வது வசனம், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, இது இன்னொரு வேர்ஷன்ல நான் பார்க்கும்போது பாக்கியம்ங்கிற வார்த்தைக்கு நீ சந்தோஷமா இருப்ப, அதாவது உனக்கு சந்தோஷம் உண்டா இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. தேவ பிள்ளைகள், யாருக்கு சந்தோஷம் உண்டா இருக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டா இருக்குமா? எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டா இருக்கிறதுனா, சிரிக்கிறத பத்தி பேசல, சந்தோஷம் உண்டாகிறத குறிச்சு பேசுறேன். யாருக்கு சந்தோஷம் உண்டாகும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உமக்கு பயப்படும்படிக்கு அவர்கிட்ட மன்னிப்பு உண்டு. எப்பவுமே தேவ பிள்ளைகள், சந்தோஷம் உங்க வாழ்க்கையில உண்டா இருக்கணும்னா நீங்க மன்னிக்கிற இருதயம் உங்களுக்கு இருந்தாலே போதும், மன்னிக்க பழகினாலே போதும். ஒருவருக்குள்ள ஒருவர் இருக்கிற கசப்ப காயங்களை மன்னிக்க பழகிட்டாலே உங்களுக்கு சந்தோஷம் உண்டா இருக்குமாங்க? அதுதாங்க இந்த வசனம் சொல்லுது. மன்னிக்கிற இருதயம் யாருக்கு இருக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வாக்களிக்கிறார். வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் மூலமாக நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் தொடரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் படியாக உங்களை தொடரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.